பாக்கியலட்சுமி சீரியலை பாத்தீங்கன்னா, கோபி ராதிகாவை அழைச்சிட்டு வந்த உடனே என்ன பண்ணன்னு தெரியாம பாக்கியா அதிர்ச்சியா நிக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, டேய் கோபி, என்னடா காரியம் பண்ணிருக்க? நான் உன்னை இங்க இருடா அப்படின்னு சொன்னா, நீ போயிட்டு ராதிகாவை அழைச்சிட்டு வந்திருக்க. அவளை ஏண்டா இங்க அழைச்சிட்டு வந்த கோபி? நீ இன்னும் தெரிஞ்சுதான் பண்றியா? அவ உன் வாழ்க்கையில வந்த சனிடா. அவ வந்ததுக்கு அப்புறம் தாண்டா உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போச்சு. அதனால தாண்டா நம்ம குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனையுமே. அப்படி இருக்கும்போது நீ ஏண்டா இப்படி போய் அவ்வளவு அழிச்சிட்டு வந்திருக்க? கோபி, நான் சொல்றத கேளு. அம்மா சொல்றத கேப்பால. நீ அம்மா கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்க. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த ராதிகா இங்க இருக்கக்கூடாது. முதல்ல அவளை இங்கிருந்து போக சொல்லு. கோபி அம்மா, என்னம்மா பேசுறீங்க? ராதிகாவும் மயோவும் என்னை நம்பி வந்திருக்காங்கம்மா. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு துரோகம் பண்ண முடியாதும்மா. நீங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. என் பசங்களும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான்மா நான் ராதிகாவை இங்க அலசி வந்துட்டேன். உனக்கும் உன் சந்தோஷமா இருக்கும், என் பசங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், ராதிகாக்கும் சந்தோஷமா இருப்பாளாம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா. எனக்கு உன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அதனாலதான் நான் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோமா அப்படின்னு கோபி சொல்றாரு. ஆனா ஈஸ்வரி இல்ல. கோபி, நீ பண்றது ரொம்ப தவறான விஷயம். ராதிகா இங்க இருக்கிறது கண்டிப்பா நடக்காது. நான் சொல்றத கேளு ராதிகா. இங்க இருந்தா உனக்கு திரும்பவும் பிரச்சனை வரும். உன் ஹெல்த் பாதிக்கப்படும். சோ உனக்கு எனக்கு நிம்மதி இருக்காது. கோபி அம்மா சொன்னா கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும்பா. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ சரியா காதுல வாங்கல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே திரும்பவும் சொல்றேன். அம்மா சொல்றத கேளு. முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. ஏய் ராதிகா, உன்னை யாரு இங்க வர சொன்னா? அவன்தான் விவரம் கிட்ட போய் கூட்டி வந்தா. நீ உன்னை பின்னாடியே வந்துருவியா? முதல்ல கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு சொல்லவும், இங்க கோபி உடனே, என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவ மட்டும் எங்கம்மா போவா? அவளுக்குன்னு யார் இருக்கா? அவளுக்கும் நான் மட்டும்தாமா இருக்கேன். பாவமா மயோ, மயோ என்ன பிரிஞ்சு இருக்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்றாம்மா. அதனால மயோவும் ராதிகாவும் இங்கேயே இருக்கட்டுமா? ப்ளீஸ்மா. டேய், என்னடா சொல்ற கோபி? நீ என் புள்ள என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இனியா சிலியா, உன் பிள்ளைங்க தான் டாடி தான் கூட இருக்கணும்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மையும் ராதிகாவும் யாரு? கோபி, என்னம்மா இப்படி பேசுறீங்க ராதிகா? என் மனைவி மயோ என் குழந்தை இல்லையாம்மா. யாருக்கு யாருடா குழந்தை? அவளோட அப்பன் நீயா? அவ யாருக்கு பெத்தான்னு நமக்கு என்ன தெரியும்? ஆமா ஏம்மா, இப்ப எல்லாம் பேசுறீங்க ராதிகா. உடனே அத்தை, நீங்க உங்க பிள்ளைகிட்ட பேசினா பேசுங்க. ஆனா என்ன பத்தியோ என் குழந்தைய பத்தியோ பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை. பாத்தியாடா, என்ன பேச்சு பேசுற பாத்தியா, தெரியுதா? இப்போ அம்மா எதுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி தாண்டா. அவ இங்க இருந்தா இப்படித்தான் தேவையில்லாத பிரச்சனை டெய்லியும் வரும். அதனால உன் நிம்மதி கெட்டு போகும், எங்க நிம்மதியும் கெட்டு போகும். அப்புறம் இந்த வீட்லயும் நிம்மதி இல்லாம இங்க இருந்து அப்புறம் நாம வெளியில போக வேண்டியதா இருக்கும். நான் சொல்றத கேளு. கோபி அம்மா சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். அவளை ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து அனுப்பு. அவெல்லாம் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாள். அவ பாட்டுக்கு அவள் விருப்பத்தை திருந்துட்டு போகட்டே. நான் சொல்றதுக்கு போய் கேளு. கோபி அம்மா, அன்னைக்கு உன்கிட்ட கோயில்ல சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு என் கோபி இப்படி பண்ற நீனு அப்படின்னு சொல்ல கோபி இங்க பேசாம அமைதியா நிக்கிறாரு. இங்க இனியா ஒன்னு டாடி பாட்டி சொல்றத கேளுங்க. டாடி, நீங்க வந்துருங்க டாடி. நீங்க எங்க கூடயே இருங்க டாடி. இனியாம்மா மயோவும் பாவம் தானம்மா. அவ உனக்கு தங்கச்சி மாதிரி. அவளும் நான் இல்லாம ரொம்ப ஃபீல் பண்றாம்மா. அவளும் என்ன டாடி டாடின்னு என்னை ரொம்பவுமே லவ் பண்றா. அப்படி இருக்கும்போது எப்படி இனியாம்மா மயோவை விட முடியும்? நீ அது பாடிட்டு சொல்லு. மயோமா மயோவும் நம்ம குழந்தைதான் சொல்லு. இனியாம்மா அப்படின்னு சொல்றாரு கோபி. உடனே இங்க இனியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. கோபி, நான் திரும்பவும் சொல்றேன், நீ இந்த வீட்டுல இருக்கிறதையே பாக்கிய ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னான். அப்படி இருக்கும்போது நீ இப்போ ராதிகா மையோ எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இந்த வீட்ல இருந்தா நான் ஒத்துக்கிட்டாலும் பாக்கியம் ஒத்துக்க மாட்டா. கோபி, நான் திரும்பவும் சொல்றேன், ராதிகாவை ஒழுங்கா இங்கிருந்து அனுப்பிடு. இன்னும் கொஞ்ச நாள் நீ இங்கேயே இரு. அப்பதான் உனக்கு உடம்பு நார்மல் ஆகும். நீ அவசரப்பட்டு இப்போ எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாதான் போய் முடியும். கோபி, நீ இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துதான் இன்னைக்கு இந்த நிலைமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்க.
திரும்ப திரும்ப அப்படி ஒரு அவசர முடிவெடுத்து, நீ பாதாள கணத்துல போய் விழுந்துராதப்பா, அம்மா சொன்னா கேளுப்பா கோபி அப்படின்னு சொல்ல, இங்க பாக்கியா முதல்ல ராதிகா வந்ததை பார்த்து கோவப்பட்டாலும் இங்க பாக்கியா யோசிக்கிறாங்க. இப்போ அத்தைய பொறுத்த வரைக்கும் கோபியும் ராதிகாவும் பிரிக்கத்தான வழிய பாக்குறாங்க. அதுக்கு கோபி இப்போ இடம் கொடுக்காம ராதிகாவையும் இங்க அலசு வந்துட்டாரு. இப்போ நாம மட்டும் இங்க வீட்ல ராதிகாவும் கோபியும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா அத்தை ராதிகாவை பிரிச்சிருவாங்க. சோ நாம கோபிய ராதிகா கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் பல்லை கடிச்சிட்டு கோபியவும் ராதிகாவும் இதே வீட்ல தங்க வைக்கணும். அப்பதான் 2 பேரும் ஒன்னா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்க உடனே பாக்கியா கோபிய பாக்குறாங்க. கோபி உடனே ஏம்மா இப்ப என்னம்மா பாக்கியா விடமாட்டான்னு நினைக்கிறியா? நான் பாக்கியா கிட்ட பேசுறேன்மா. பாக்கியா ப்ளீஸ் பாக்கியா, கொஞ்ச நாளைக்கு அம்மா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அம்மாவுக்காக ராதிகா இதே வீட்ல என் கூடயே இருக்கட்டும். கண்டிப்பா ராதிகாவாலையும் என்னாலையும் உனக்கு எந்த தொல்லையும் வராது. பாக்கியா ப்ளீஸ் பாக்கியா அப்படின்னு இங்க கோபி ராதிகாவை பார்த்துட்டு பாக்கியா கிட்ட கெஞ்சுறாரு. பாக்கியாவும் சரி இதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோபி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ராதிகா மையோ 3 பேருமே இந்த வீட்ல இருங்க, கொஞ்ச நாளைக்கு இருந்து எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நீங்க தனியா போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல ராதிகா உடனே பாக்கியாவை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே பாக்கியா சொல்றாங்க, பரவாயில்ல ராதிகா, நீங்க தானே தப்பா புரிஞ்சிட்டு இருந்தீங்க, என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் கிடையாது அப்படிங்கிறத நான் திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காம போறதும் உங்க விருப்பம்தான் அப்படின்னு இங்க பாக்கியா சொல்றாங்க. இதை கேட்டு ஈஸ்வரிக்கு அங்க தூக்கி வாரி போடுது. உடனே ஈஸ்வரி கேக்குறாங்க பாக்கியா கிட்ட, ஏய் பாக்கியா, நீ தெரிஞ்சுதான் பண்றியா தெரியாம பண்றியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவன்தான் புத்தி கெட்டு போய் விவரம் இல்லாம இப்படி பேசுறான், நீ அதுக்கு சரின்னு சொல்ற? நீ ஃபர்ஸ்ட் அவனை போக சொல்லு. மோள கோபி இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், இப்ப என்ன புதுசா ராதிகா இருக்கட்டும்னு சொல்ற? இங்க பாரு பாக்கியா, அவ இந்த வீட்ல இருந்தா நான் இருக்க மாட்டேன், முதல்ல அவளை வெளியே போக சொல்லு பாக்கியா அப்படின்னு சொல்ல, ஏன் அத்தை இதுதான் நானும் சொன்னேன், கோபி இந்த வீட்ல இருக்கக்கூடாது, கோபி இந்த வீட்ல இருந்தா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னீங்க? உன் விருப்பம், அது பாக்கியா இருந்தாலும் உன் விருப்பம்தான், நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனா கோபி இங்க தான் இருப்பான்னு சொன்னீங்களே, அப்போ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் கோபி இங்க இருக்கணும், உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியில போகணுமா? அதை நான் சொல்லணுமா? எனக்கு ஆதிகாவும் கோபியும் சேர்ந்து ஒன்னா இந்த வீட்ல இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அது 10 நாளோ இல்ல 10 வருஷமோ தாராளமா இருக்கட்டும், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்க பார்த்துக்கோங்க அத்தை அப்படின்னு இங்க பாக்கியா சொல்லிடுறாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.